அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போகும் இத்திருத்தலத்தில் ஒரு இறந்த குழந்தைக்கு மீண்டும் உயிர் வந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? காலத்தால் அழிக்க முடியாத சிவலிங்கம், காசிக்கு இணையான புனித தீர்த்தம், தேவார பாடலால் நிகழ்ந்த அதிசயம் போன்ற அனைத்தும் ஒரே இடத்தில் உள்ளது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண கோவிலாக இருக்க முடியாது. அதுதான் மரணத்திற்கே பதில் சொன்ன அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்தால் சிவபெருமானின் அழிவற்ற சக்தியை உங்களால் நிச்சயம் உணர முடியும். தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அவிநாசி என்ற ஊரில் அமைந்துள்ளது இக்கோவில். அவிநாசி அதன் பெயரிலேயே ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. ஆ என்றால் இல்லை, விநாசி என்றால் அழிவு, அதாவது அழிவு இல்லாதது என்று அர்த்தம். இந்த பெயர் வெறும் வார்த்தை அல்ல, இந்த கோவிலின் ஆன்மீக உண்மையை சொல்லும் அடையாளம். காலம் மாறினாலும் இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் இந்த தலம் தனது சக்தியை இன்றும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமான் அவிநாசி லிங்கேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இங்கு உள்ள சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தி ஆவார். அதனால்தான் இந்த லிங்கம் காலத்தை கடந்தது என்று நம்பப்படுகிறது. இந்த லிங்கத்தை தரிசிக்கும் போது பலருக்கும் மன அமைதியும் பயம் நீங்கி தைரியமும் கிடைப்பதாக கூறுகின்றனர். தேவார பாடல்களின்படி இந்த திருத்தலம் திருப்புக்கொல்லியூர் என அழைக்கப்படுகிறது. காலப்போக்கில் இத்தலம் அவிநாசி என்று அழைக்கப்படுகிறது. இது தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் 259வது தலமாகவும் கொங்கு நாட்டில் அமைந்த முதல் சிவத்தலமாகவும் விளங்குகிறது. இந்த தலத்தின் சிவபெருமானை போற்றி சுந்தரர் தேவார பதிகங்களை பாடியுள்ளார். இவ்வாறு பல பெருமைகள் நிறைந்த இத்தலமே அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் ஆகும். முன்னொரு காலத்தில் சுந்தரர் இங்கு வந்தபோது ஒரு வீட்டில் இருந்த தம்பதியர் சோகமாக இருந்ததை உணர்ந்தார். அந்த வீட்டில் இருந்த சிறுவன் 3 ஆண்டுகளுக்கு முன் ஆற்றங்கரையில் விளையாடி கொண்டு இருந்தபோது முதலை ஒன்று அவனை இழுத்து சென்று விட்டது. இதை அறிந்த சுந்தரர் உடனே இங்குள்ள சிவனிடம் பதிகம் பாடி அச்சிறுவனை மீண்டும் தரும்படி வேண்டி கேட்டார். 4வது பதிகம் பாடும்போது இழுத்து சென்றபோது 4 வயதில் இருந்த சிறுவனை 7 வயது வளர்ச்சியடைந்த சிறுவனாக முதலை கொண்டு வந்து கொடுத்தது. இதை கண்ட ஊர் மக்களுக்கு பேரதிர்ச்சி. பின் சுந்தரர் அந்த சிறுவனை அவனது பெற்றோரிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தார். இந்த நிகழ்வை இன்றும் நினைவூட்டும் விதத்தில் பங்குனி உத்திரம் திருவிழாவின் போது முதலைவாய் பிள்ளை, அதாவது முதலையின் பிடியில் உள்ள சிறுவன் என்ற உற்சவம் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் மரண பயத்தை நீக்கும் தலமாக நம்பப்பட்டது. இறப்பு, நோய், துயரம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் மன அமைதி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இன்றும் பல குடும்பங்கள் குழந்தை நலன், ஆயுள், ஆரோக்கியம் வேண்டி இந்த கோவிலில் வழிபடுகின்றனர். கிழக்கு நோக்கி அமைந்த இந்த திருக்கோவிலின் முன்புறத்தில் தீபஸ்தம்பம் உள்ளது. அந்த தீபஸ்தம்பத்தின் அடிப்பகுதியில் முதலை ஒரு குழந்தையை விழுங்கும் காட்சியும் மூலவரை நோக்கி நிற்கும் சுந்தரரின் உருவமும் ஸ்தல புராண சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. ராஜகோபுரம் 7 நிலைகள் கொண்டுள்ளது. அதனை தாண்டிய பின் வெளிப்புற பிரகார மண்டபத்தில் நந்தி, பலிபீடம் மற்றும் கொடிமரம் அமைந்துள்ளன.
கோஷ்ட தெய்வங்களில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் சிவதுர்கை அருள்பாலிக்கின்றனர். துவாரபாலகர்கள் சற்றே பெரிய அளவில் காணப்படுகின்றனர். இக்கோவிலின் வழிபாட்டு முறையாக முதலில் வழிகாட்டி விநாயகர், பின்னர் பாதிரி மரத்து அம்மன், அதன்பின் மூலவரை வழிபட வேண்டும் என்று கூறப்படுகிறது. உள்பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள், சகசரலிங்கம், நிருதி விநாயகர், பஞ்சலிங்கங்கள், கஜலட்சுமி, செந்தில் ஆண்டவர், சண்டிகேஸ்வரர் மற்றும் காலபைரவர் சன்னதி உள்பிரகாரத்திலேயே காணப்படுகிறது. வெளிப்புற பிரகாரத்தில் சந்திரன், சூரியன், சுப்பிரமணியர், கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கும் கருணாம்பிகை, ஸ்தல விருட்சமான பாதிரி மரம், வள்ளி தெய்வானை இல்லாத முருகன் சன்னதி, நடராஜர், நவகிரகங்கள் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய சன்னதிகள் அமைந்துள்ளன. அம்பாள் தனி கோவிலில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்க 5 நிலைகள் கொண்ட தனி ராஜகோபுரம் உள்ளது. முன்புறத்தில் பலிபீடமும் நந்தியும் உள்ளன. கோஷ்ட தெய்வங்களில் விநாயகர், இச்சாசக்தி, சண்டிகேஸ்வரி, கிரியாசக்தி மற்றும் துர்கை அருள்பாலிக்கின்றனர். இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் பாதிரி மரம். இந்த மரம் ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் முக்கியத்துவம் பெற்றது. பழங்காலத்தில் பாதிரி மரத்தின் கீழ் தியானம் செய்தால் மனம் தெளிவடையும், எண்ணங்கள் சுத்தமாகும் என்று நம்பப்பட்டது. இன்றும் பக்தர்கள் இந்த மரத்தை சுற்றி பிரார்த்தனை செய்து தங்கள் வேண்டுதல்களை சிவனிடம் சமர்ப்பிக்கின்றனர். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் உள்ள தீர்த்தங்கள் மிகவும் புனிதமானவை. குறிப்பாக காசி தீர்த்தம் மற்றும் நாக கன்னிகை தீர்த்தம் காசி கங்கைக்கு இணையான புண்ணிய சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. காசிக்கு செல்ல இயலாதவர்கள் அவிநாசிக்கு வந்து நீராடினால் அதே புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றும் மக்களிடையே நிலவுகிறது. இங்கு பிரதோஷம், சிவராத்திரி, திருவாதிரை போன்ற நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. குறிப்பாக பிரதோஷ நாளில் அவிநாசி லிங்கேஸ்வரரை வழிபடுவது பாவ விமோசனம் தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவில் தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் அவசியம் பார்க்க வேண்டிய இடங்கள்: திருமுருகன் பூண்டி சிவன் கோவில், கொங்கணகிரி முருகன் கோவில், சூலூர் வைத்தியநாத சுவாமி கோவில், பேரூர் பட்டீஸ்வரர் கோவில், ஈஷா, கோணியம்மன் கோவில் மற்றும் ஈச்சனாரி விநாயகர் கோவில் என பல உள்ளது. இதில் சிலவற்றை நாம் ஏற்கனவே தரிசித்து அதற்கான வீடியோக்களை எங்க சேனலில் வெளியிட்டுள்ளோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி பார்த்து மகிழுங்கள். மேலும் பல கோவில்கள் தரிசனம் மற்றும் ஆன்மீக பயண வீடியோக்கள் விரைவில் எங்கள் சேனலில் வெளியாக உள்ளன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் கோயம்புத்தூர், ஈரோடு செல்லும் முக்கிய சாலையில் அவிநாசி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. ரயில் மூலம் வருபவர்களுக்கு அருகிலுள்ள ரயில் நிலையம் திருப்பூர். கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் இருந்து திருப்பூருக்கு அடிக்கடி ரயில்கள் உள்ளன. திருப்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து பேருந்து அல்லது ஆட்டோவில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் அவிநாசி பழைய பேருந்து நிலையத்தை அடையலாம். அங்கிருந்து கோவில் நடைதூரத்தில் சுமார் 200 மீட்டரிலேயே அமைந்துள்ளது. பேருந்து மூலம் பயணம் செய்யும் பக்தர்களுக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட அருகிலுள்ள நகரங்களில் இருந்து அவிநாசிக்கு அடிக்கடி எக்ஸ்பிரஸ் மற்றும் சாதாரண பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அனைத்து பேருந்துகளும் அவிநாசி பழைய பேருந்து நிலையத்தில் நிற்கும். அங்கிருந்து சில நிமிடங்கள் நடந்தாலே லிங்கேஸ்வரர் கோவிலை அடையலாம். சொந்த வாகனத்தில் வருபவர்கள் கோயம்புத்தூரில் இருந்து NH 544 தேசிய நெடுஞ்சாலை வழியாக சுமார் 1 மணி நேர பயணத்தில் அவிநாசி கோவிலை அடையலாம். இவ்வாறு ரயில், பேருந்து, சாலை போன்று எந்த வழியாக வந்தாலும் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலை அடைவது மிகவும் எளிது.
இன்றைய வாழ்க்கை மன அழுத்தம், பயம், குழப்பம் நிறைந்ததாக உள்ளது. அத்தகைய காலத்தில் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் போன்ற தலங்கள் மனிதனுக்கு நம்பிக்கையும் மன அமைதியையும் அளிக்கின்றன. அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு அனுபவம். அழிவு இல்லை, தோல்வி இல்லை, நம்பிக்கை மட்டும் உண்டு என்பதை நினைவூட்டும் தலம். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு சிறிய ஆன்மீக உணர்வையாவது எழுப்பியிருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். நீங்க இங்கு வந்திருந்தா உங்க அனுபவத்தையும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.